சென்னை ஆழ்வார்பேட்டையில் தீனதயாளன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிலைகளை மத்திய தொல்லியல் துறை நிபுணர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். சென்னை ஆழ்வார்பேட்டை முர்ரேஸ் கேட் பகுதியைச் சேர்ந்த தொழிலதிபர் தீனதயாளன் என்பவரது வீட்டில் கடந்த 31ஆம் தேதி முதல் 4 நாட்களாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேல் தலைமையிலான போலீசார் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனையின் போது பழமை வாய்ந்த 43 ஐம்பொன் சிலைகள் மற்றும் 71 கற்சிலைகள் கைப்பற்றப்பட்டது. மேலும் வீட்டில் வேலை செய்த ஊழியர்கள் 3 பேரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இதையடுத்து தலைமறைவாக இருந்த தீனதயாளன் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு சென்னை கிண்டியில் உள்ள சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு அலுவலகத்தில் சரணடைந்தார். அவரிடம் சிலைகள் எந்த கோவில்களிலிருந்து திருடப்பட்டது, எந்தெந்த நாடுகளுக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருந்தது போன்ற விவரங்களை சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் தீனதயாளன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட சிலைகளின் தொன்மை குறித்து ஆய்வு செய்வதற்காக மத்திய தொல்லியல் துறை தென்மண்டல இயக்குநர் சத்யபாமா தலைமையில் 4 பேர் கொண்ட அதிகாரிகள் குழு ஞாயிறன்று இரவு டெல்லியில் இருந்து விமானம் மூலம் சென்னை வந்தடைந்தனர். இவர்கள் திங்களன்று பறிமுதல் செய்யப்பட்ட சிலைகளை ஆய்வு மேற்கொண்டனர். இவர்களுடன் தொல்லியல் துறை நிபுணர் நாகசாமியும் ஆய்வு செய்தார். 3 தினங்கள் வரை இந்த ஆய்வு நடைபெறும். சிலைகள் எத்தனை ஆண்டுகள் பழமை வாய்ந்தவை என்பதை அதிகாரிகள் குழுவினர் அறிக்கை மூலம் தெரிவிப்பார்கள்.